ஒரு மாதத்திற்குள்ளாக உங்களை கிளவராக மாற்ற போகும் ஒரு சேலஞ்ச். டே 3. எஸ்டர்டே கொஸ்டினுக்கான ஆன்சர், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8:13 சொல்லப்படுகிறதுங்க. ஆனால் நீங்கள் தீமையை வெறுக்கிறவரா அல்லது நன்மையை வெறுக்கிறவரா? நீங்கள் தீமையை வெறுக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்கும் கர்த்தர் மேலே. அப்போது உங்களுக்கு ஞானம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கான கொஷின் பார்க்கலாங்களா? யாருக்கு ஞானம் எட்டாத உயரமாய் இருக்கும்? யாருக்கு ஞானம் எட்டாத உயரமாய் இருக்கும்? கொஸ்டினை உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய மைண்டில் நம்ம யோசிப்போம். நம்ம சிந்தை, நம்முடைய யோசனை, நம்ம நினைவுகள் இதெல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்து யோசிப்போம். ஆனால் யார்கிட்ட ஞானம் இருக்கும் தெரியுங்களா? நீதிமொழிகள் 11:2 படிக்கு, தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நீங்கள் தாழ்ந்த சிந்தையோடு இருக்கிறீங்களா? அல்லது மேட்டுமையான, இல்லைன்னா மாம்ச சிந்தை, இல்லைன்னா நிறைய கேடான சிந்தை, தீங்கான சிந்தை, வீணான சிந்தை, கெட்ட சிந்தை, எது எப்படியோ தாழ்ந்த சிந்தை இருக்கிறவங்களிடத்துல ஞானத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. நிறைய சிந்தைகள் காணப்பட்டாலும் இந்த தாழ்ந்த சிந்தை தான் நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தான் சூப்பர் வின்னர்.